வைக்கிறோங்க. செடி ஒன்று பிச்சுட்டு வந்தோம், சரி வைக்கலாம் அப்படின்னு. வெயில் பயங்கரமாக இருக்கு. என்ன பண்ணுறம்மா? செடி வைக்கிறியா? என்ன செடி வைக்கிற? இந்த மினி அத்திப்பழம்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஸ்வீட் காய் மாதிரி இருக்கும். வெயிலுக்கு வந்து அப்படியே நெகிழ் தரும். அது வைக்கலான்னு செடி பிச்சுட்டு வந்திருக்கேன். சரி நோண்டி வச்சிடலாம். ஆனால் வெயில் பட்டையை கலப்புது. ஆமாம், பயங்கரமாக வெயில் அடிக்குது. என்ன பண்ணலாம், சரி வச்சிடலான்னு சொல்லி வச்சிட்டு இருக்கேன். இந்த செடி வைக்கும்போது உரம் போட்டு தான் வைக்கணும், இல்லைன்னா கரையை வடிச்சிடும். முன்ன இப்போ தென்னங்கன்றுக்கு போட்டோம் இல்லைங்களா, வேப்பம் புண்ணாக்கு போட்டு வச்சோம்னா கொஞ்சம் செடி வந்து இது அரிக்காமல் இருக்கும். இது வந்து வீட்டாண்டு இருந்துச்சு இந்த செடி, வேரோட. இங்கே பாருங்க, இந்த போட்டோ வேரோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி தண்ணி கொண்டு வந்துடுறோம். என்னம்மா ஓட்டையாக இருக்கு? இது ஒரு ஓட்டை பைக்கிட்டு, சரி இப்போதைக்கு அவசரத்துக்கு என்ன பண்ணுறது. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, உங்க ஆதரவு கொடுங்க. செடி வச்சாச்சு, அதே மாதிரி இன்னொரு செடி வைக்கணும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து புடச்சிட்டு வந்து சொல்லு. இது ரோட்ல இருந்துச்சுங்க. ஏன் உங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, இது ரோட்ல நிறையா இந்த கலர் ஒன்று, பிங்க் கலரு, ரோஸ் கலரு, ஆரஞ்சு கலர், நிறைய கலர் இருந்துச்சு. ஆனால் இந்த கலர் மட்டும்தான் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு, மற்றதெல்லாம் ரொம்ப பொதாராக இருந்தது. சரி ஒரு ஆசை, பறிச்சுட்டு போய் வைக்கலாம். வருதான்னு தெரியல, ஒரு ஆசைக்கு வச்சு பார்க்குறேன். வந்துச்சுன்னா லக்கு, வரலைன்னா அன்லக்குன்னு போயிட வேண்டியதான். ஒரு அங்கலாப்புக்கு ஒன்று உடைச்சிட்டு வரலீங்க, 4 செடி உடைச்சிட்டு வந்திருக்கேன். 4ல் 1 கூடவா பத்தாம போகும். அதனால வைக்கலான்னு இருக்கேன். எங்க பொண்ணு தான் வீடியோ எடுக்குது. வெயில் பயங்கரமாக அடிக்குதுமா. எப்படி எடுக்கிறான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறேன். அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறா. ஏதோ தப்பா இருந்தா மன்னிச்சுடுங்க. ஆட்டிக்கிட்டு எடுக்கிறாள் என்னன்னு தெரியல வீடியோவை. இருங்க, அந்த குழி நோண்டும் போது காமிக்கிறேன். என்னால் போய் நிற்க முடியல, பயங்கர வெயில். இங்கே நின்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் இங்கேயே நிற்கிறேம்மா, வெயில் அடிக்குது. எப்படி தான் வெயிலில் பண்ணுறியோ தெரியல. மொட்டை வெயில் அடிக்குது. இது மொட்டை வெயில செடி வைக்க போகிறாங்க. போடாமல் கூட வைக்கலாங்க. போடாமல் வச்சோம்னா இந்த மண் எறும்புங்க தொல்லை தாங்க முடியல. கரையான் தொல்லை, எறும்புங்க தொல்லை. ஆமாம், இங்கே பாரு, தரை ஃபுல்லாக அதை தான் இருக்குது. என்ன பண்ணாலும் வருது.
இருக்குது செடியில். ஒவ்வொரு முள்ளும் ஒரு கை சோடு இருக்குது, சின்ன வரல சோடு இருக்குது. அவ்வளோதாங்க, 2 செடி வச்சாச்சு. எது வருதோ வரட்டுங்க. இன்னும் ஒரு செடி இருக்கு, அதையும் வச்சிடலாம். இது வெயிலுக்கு கொஞ்சம் நெகிழ் தரும் அப்படின்னு நினைக்கிறோம். வருதா என்னன்னு தெரியல, சும்மா இப்படி குத்தி விட்றேங்க. குத்தனா வருமா? வச்சிருக்கேன், இது வேரோட தான் இருக்கு. இது எங்கே வைக்கலாம்? அது என்னது, சேமா? இது இதோட செடியே தாங்க. இது பெருசாக பிடிங்கிட்டு வந்து சின்ன செடி. இது எங்கே வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க. இங்கே எங்கேயும் வைக்கலாம், வச்சோம்னா செடிங்களுக்கு நெகிழ் வராது, வெயில் வராது, நெகிழ் இருக்கும். வெயில் வராது, நெகிழ் ஆகிடும். அதெல்லாம் அப்படி ஓரமாக வைக்கிறேன், வந்துச்சுன்னா லக்குங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வச்சாலும் அது வந்தாதாங்க வரலீங்கன்னா இல்லை. ஆசையெல்லாம் இருக்கு, ஆனால் வருதா என்னன்னு தெரியலைங்க. நமக்கு இதை பற்றி முன்ன பின்ன என்னன்னு தெரியாது, செடி வைக்கிறத பற்றி. நம்ம ஒருத்தர் எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாதுங்க, நாமளே நம்மளால முடிஞ்சது செய்யணும். ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த விஷயமே செய்ய முடியாது. நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. என் வாய் சுமாராக தான் இருக்கும், என்னடா இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. மூஞ்சி பார்க்க சலிக்காது, ஃபேஸ் அப்படிதான் இருக்கும். அவ்வளோதாங்க, வச்சாச்சு.